हाय एवरीवन இப்போ நம்ம இந்தி பிரச்சார சபா தக்ஷின் பாரத்துடைய மத்தியமா புக்கு படிக்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா பாகம் 5 பரத் விலாம், அதுல சார் பாயி. இது யாரோட கதைன்னு பார்த்தோம்னா ராமருடைய கதைகள் தான். இல்ல சார் பாயி, சார் பாயினா 4 சகோதரர்கள். இப்ப படிக்கலாமா? अयोध्या के महाराज दशरथ बड़े प्रतापी और उदार राजा थे. அயோத்தியாவில் இருக்கிற மகாராஜ் தசரதர் பெருந்தன்மையான மனிதர், இரக்க குணம் கொண்டவர். बड़े प्रेम से अपनी प्रजा का पालन करते थे. அவர் தன்னோட மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். उनके राज्य में प्रजा को किसी प्रकार का கஷ்ட நெகிதா. அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம பாத்துக்கிட்டாரு. நான் பாகரி சத்ருகா பயதா, வெளியிலேன்னு எதிரிகளுடைய பயம் கூட இருக்காம பாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் சோர் டாக்குவோம் கா, திருடர்கள் கிட்டேனும் கொள்ளையர்கள் கிட்டேனும், சோர்னா திருடர்கள், டாக்குவோனா கொள்ளையர்கள், அவர்கள் கிட்டேனும் கூட காப்பாத்தினார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வாழ்ந்தாங்க. இஸ்லியே சப் லோக் சுகி தே, அதனால மக்கள் அனைவரும் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், சுகமாக இருந்தார்கள். சப் பிரசன்னதே, அதனால மகிழ்ச்சி எப்பவும் நிலவியது. மகாராஜ் தசரதுக்கே தீன் ராணியாங் தீ. மகாராஜ் தசரதுக்கே, இந்த கே வரும்போது சிங்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஜ் தசரதுக்கே தீன் ராணியாந்தி, அதாவது மகாராஜ் தசரதர் மூன்று ராணிகள், 3 மனைவிகள் இருந்தார்கள். சப்சே படி ராணி கா நாம் தா கௌசல்யா. முதல் மனைவியோடைய பெயர் கௌசல்யா. சுமித்ரா மஞ்சளி ராணி தி, சுமித்ரா கடைசி ராணி. அவளுடைய கைகேயி சப்சே சோட்டி தி, கைகேயி இரண்டாவது ராணி. இங்க மஞ்சளின்னு எது சொல்றோம்னா 3வது ராணிக்கு சொல்றாங்க. இடையில இருக்க அந்த 2வது ராணிக்கு சோட்டி ராணின்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வே சப்சே சோட்டி ராணி கோ பகுத் பியார் கர்த்தே தே. ஆனா அவருக்கு 2வது ராணி கைகேயி மீது கொஞ்சம் அளவு கடந்த பிரியம் உண்டு. மகாராஜ் தசரதுக்கே 4 புத்திர ஹுயே. மகாராஜ் தசரதுக்கு 4 மகன்கள் இருக்கிறாங்க. ராணி கௌசல்யக்கே கர்ப்ப சே ராம் கா ஜனம் ஹுவா. ராணி கௌசல்யாவுக்கு ராமன் பிறந்தார். ராணி கைகேயி நே பரத் கோ ஜனம் தியா. ராணி கைகேயிக்கு பரதன் பிறந்தார். மஞ்சரி ராணி சுமித்ரா கே கர்ப்ப சே 2 புத்திர உத்பன்ன ஹுயே. மஞ்சளி ராணி, அதாவது கடைசி ராணி சொல்றாங்க இல்லையா சுமித்ரா, அவங்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். உன்கே நாம் லக்ஷ்மண் और சத்ருகன் ரக்கையே. அந்த 2 குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சா? லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சாரோம் பாலக் படே சுந்தர் और ஹோன்கார் தேவ். அந்த 4 குழந்தைகளும் ரொம்ப அழகாவும் நேர்மையானவர்களும் இருந்தாங்க. ராஜா உன்கே தேக்கர் ஃபூல் அங்க் நா சமாத்தே தே. அவருக்கு அப்படியே அந்த குழந்தைகளை பார்க்க பார்க்க அவருடைய முகம் அப்படியே பூ மலர்ந்தா மாதிரி இருந்தது. எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த குழந்தைகளை பார்த்து ராஜ்யத்தை பரிபாலனை செய்தார். அயோத்தியா கி பிரஜாபி உன் சாரோம் பாயியோं को देखकर ஆனந்த் சே ஃபூல் உத்திதி. அங்க இருக்கிற அயோத்தியா மக்கள்லாம் அந்த 4 குழந்தைகள், அந்த 4 சகோதரர்களை பார்த்து பார்த்து ஆனந்தத்துல அப்படியே பூக்கள் எல்லாம் அப்படி மலர்ந்தா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தார்கள். ரோஜ் சவேரே और शाम के समय उनको देखने के लिए महल के द्वार पर स्त्री पुरुष की भीड़ लग जाती थी. ரோஜ், ரோஜ்னா டெய்லியும்,
தினம் மார்னிங், சவேரேனா மார்னிங் சொல்லுவாங்க, மற்றும் ஷாம் ஈவினிங், 2 வேளையும் அந்த சமயத்துல மக்கள் அனைவரும் அந்த மகள்னா என்ன சொல்லுவாங்க, பேலஸ், அந்த 4 சகோதரர்களுக்கு அந்த மாளிகைக்கு, அரச மாளிகை வழியா போயிட்டு அவங்க தரிசனம் கிடைக்காதான்னு ஆண்களும் பெண்களும் அங்க போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வருவாங்களாம். சாரோம் பாயி பட்னே லிக்னே மேபி பகு தேஜ் தே. 4 சகோதரர்களும் படிப்பதிலும் எழுதுவதிலும் நல்ல திறமை காட்டி வேகமா வளர்ந்துட்டு வந்தாங்க. தோடேகி சமயமே உன்ஹோனே சப் வித்யா சீக் லிக்கி. கொஞ்சம் டைம் கிடைக்கும் போல என்ன பண்ணாங்க, அடுத்ததுல பல கலைகளை கற்றார்கள். கோடேக்கு சவாரி கண்ணே, குதிரை மேல ஏறி சவாரி செய்ய, திறமையா சவாரி செய்ய கத்துக்கிட்டாங்க. ரத் ஹாங்னே, ரதத்தை ஓட்ட கத்துக்கிட்டாங்க. ஹாங்னேனா என்ன, ஓட்டுறது. ரத்துனா ரதம், ஹாங்னேனா ஓட்டுதல். தீர் தல்வார், தீர்னா அம்பு வில்லம்பு விடுறதுக்கு கத்துக்கிட்டாங்க. தல்வார் வால் சுயற்சி, வால் கத்தி சண்டை, வால் சண்டை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணினாங்க. चलाने और गुश्ती लटने में भी सब बाई निपुणन हो गए. குஸ்தினா என்ன சொல்லுவாங்க, மல்யுத்தம் செய்வதில் 4 சகோதரர்களும் நிபுணர்கள், திறமையானவர்களாக இருந்தார்கள். ஷீல் சுபாவுமே வே ஜித்னே அச்சே தே, மிகவும் கண்ணியமானவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். வித்யா ஒரு புத்தி மேபி வைசேகி நிபுணன் தே, கலைகளிலேயும் புத்தியிலையும் அவங்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாகவும் நிபுணர்களாகவும் இருந்தாங்க. சாரோ சத்ருகுணோக்கே பண்டார் தே, அவர்கள் 4 சகோதரர்களும் நற்பண்புகளோட களஞ்சியமா இருந்தாங்க. பண்டார்னா என்ன, களஞ்சியம். சத்குணோன 4 விதமான குணங்கள், நற்பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நற்பண்புகளோட களஞ்சியமா இருந்தாங்க. ராம் சபு பாயியோ சே படேதே, ராமர் யாரு, எல்லா சகோதரர்களை விட மூத்தவர். தேக்னே மேபி வே சப்சே அதிக் சுந்தர்தே, அவரை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாரு. உன்கா ரங் சாங்வாலா தா, சாங்வாலான்னா என்ன, கருப்பு கலர், பிளாக் கலரா இருப்பாரு. ஹாங்கே படி தீ, அவருடைய கண்கள் நல்ல பெருசா அழகா இருக்கும். முக்கு கிளே குயே கமல் கே ஜெய்சா தா, அப்படியே முகம் மலர்ந்த அந்த தாமரை மலர்கள் எப்படி அழகா மார்னிங்ல அப்படியே மலர்ந்து விரிஞ்சிருக்குதோ அந்த மாதிரி அவரோட முகம் எப்பவும் தாமரை மலர்ந்து இருப்பது போல இருந்துக்கு. छाती चौटी थी और हाथ पैर को मजबूत थे. छाती चौटिना செஸ்ட், அதாவது மார்பு பகுதிகள் நல்ல அகலமானதாகவும் அவர் மற்றும் அவருடைய கை கால்கள் வலுவானதாகவும் இருந்தது. மஜ்பூத்னா வலுவானதாக இருந்தது. வே பகுத் சுந்தர் தே, அவங்க 4 பேரும் ரொம்ப அழகா இருந்தாங்க. உன்கே जो देखता था देखते ही रख जाता था, அதனால அவர்களை பார்க்கறதும் அந்த வழியா போகிறதும் இதுவே மக்களுக்கு ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சபு பாயியோமே கஹரா பிரேம்தா, அங்க அந்த சகோதரர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப ஆழமான, கஹரான டீப் லவ், ரொம்ப ஆழமான அன்பை வைத்திருந்தார்கள். சப் ஏக் தூசரே கோ खूब प्यार करते थे, அதனால ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னும் அதிகமான பிரியத்தோட இருந்தாங்க. தோபி ராம்கோ லக்ஷ்மண் அதிக் பிரியதே, ராமனுக்கு லக்ஷ்மண் மேல பிரியம் அதிகம். பரத் சத்ருகனுக்கோ அதிக் சாகத்தை தே, பரதனுக்கு சத்ருகனை ரொம்ப பிடிக்கும். சப் பாயும் ஏக் சாத் ரகத்தே ஏக் சாத் கேல்தே தே और एक साथ विद्या सीखते थे. ஒரு 4 சகோதரர்களும் ஒருத்தர் எல்லாருமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி எதை கத்துக்கிட்டாலும் சரி, எதை படிச்சாலும் சரி, 4 பேரும் ஒத்துமையா அதை செஞ்சாங்க. सब लोग उनके गुणों की प्रशंसा करते थे और उनको आशीर्वाद देते थे कि चारों
குமார் ஜுகு ஜுகு ஜியாங். அதனால மக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க, அவங்க அத்தனை பேரும் அதே நல்ல குணத்தோட நீண்ட ஆயுளோட சௌக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி தினம் மக்கள் அவங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தாங்க. ஜுகு ஜுகுனா நீண்ட ஆயுளுடன் அப்படிங்கிறது இது. இப்போ நம்ம எஸ்ஏ பார்க்கலாம். எஸ்ஏல பார்த்தோன்னா சார் பாயி பாட்கா சாராம்சம் லிக்கியே. எக்ஸாமில் நமக்கு இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ அதை நம்ம எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேவையான பாயிண்ட்ஸ் சொல்லி போட்டிருப்பாங்க. மகாராஜ் தசரத் அயோத்தியாக்கே ராஜா தே. மகாராஜ் தசரத் அயோத்தியாவுடைய ராஜா. வே படே உதார் அவர் பிரதாபித்தே. அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர், உதாரணமான ஒருவர், நல்ல கைண்ட் ஆட் பர்சன். உன்கே ராஜ்யமே சப் பிரசன்னத்தை. அவருடைய ராஜ்யத்தில மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உன்கே தீன் ராணியாத்தி. அவருக்கு 3 ராணிகள். படி ராணிக்கா நாம் கௌசல்யா தா. பெரிய ராணியுடைய பெயர் கௌசல்யா. மஞ்சளி ராணிக்கா நாம் சுமித்ரா. கடைசி ராணியுடைய பெயர் சுமித்ரா. சப்சே சோட்டி ராணிக்கா நாம் கைகேயி தா. கடைசி ராணியோட பெயர் கைகேயி. அடுத்தது மகாராஜ் தசரதுக்கே 4 புத்திரதே. மகாராஜ் தசரதற்கு 4 புத்திரர்கள். வே ராம் லக்ஷ்மண் சத்ருகன் அவர் பரத் தே. அவருடைய பேர் என்ன? ராம் லக்ஷ்மண் சத்ருகன் அவர் பரத் தே. ராம் கௌசல்யா கா புத்திரதா. ராமர் கௌசல்யாவுடைய புத்திரர். லக்ஷ்மணன் அவர் சத்ருகன் சுமித்ரா கே புத்திரதே. லக்ஷ்மணனோ சத்ருகனோ சுமித்ரையோட மகன்கள். பரத் கைகேயிக்கா புத்திரதே. மருதன் யாருடைய பையன்? கைகேயோட பையன். வே चारों भाई पढ़ने लिखने में और सभी कलाओं में निपुण थे. 4 சகோதரர்களும் படிக்கிறதுல எழுதுறதுல மற்ற கலைகளை சபி கலாவோன மற்ற அனைத்து கலைகளிலும் நிபுணன் தே. நிபுணன்னா டேலண்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ராம் சப் பாயியோं से बड़ा था. ராமர் எல்லா சகோதரர்களை விட பெரியவர். பகுத் சுந்தர் தே. அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் சபி பாயியோं से प्रेम करता था. அவர் மற்ற சகோதரர்களிடம் ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு. இதுதான் நமக்கு எஸ்ஏவா ஒரு 10 லைன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க படிக்கலாம். அப்புறம் இது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி நமக்கு கேட்பாங்க. அது எப்படி? தசரத கே கித்தனை புத்திர தே. வே கோன் கோன் தே. தசரதற்கு எத்தனை மகன்கள், அவங்க யார் யார்? தசரதுக்கு 4 புத்திர தே. வே ராம் லக்ஷ்மண் சத்ருகன் அவர் பரத் தே. இவ்வளவுதான். இதுக்கு 2 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். தசரதுக்கு கித்தனை ராணியா தீ. வே கோன் கோன் தீ. தசரதுக்கு எத்தனை மனைவிகள், அவங்க பேர் என்ன? தசரதுக்கு தீன் ராணியா தீ. வே கௌசல்யா சுமித்ரா அவர் கைகேயி தீ. உங்க 3 பேருடைய நேமை நம்ம மென்ஷன் பண்றோம். இவ்வளவுதான். இப்போ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நான் போடுற அத்தனை வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும். இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் எடுத்து போடுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.